கடன் பிரச்சனை இருக்குதா? கடன் வாங்க போகிறீங்களா? இஎம்ஐ கட்ட முடியலையா? ஸோ வீட்டுக்கே குடும்ப செலவுக்கே கஷ்டமாக இருக்குதா? ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம சேனல் தான். ஸோ நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலுடைய தீம் கடன் சுமை டு கனவு வீடு. ஸோ நான் இப்போ நிறைய கடனால் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு இஎம்ஐ 30 மாதம் இஎம்ஐ முடித்த இதை தான் சொல்ல போகிறேன். மணிவியில் லோன் வாங்கியிருந்தேன். ஸோ இதை தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறப்போ ஸோ ஏன்னா நான் நிறையா கால்குலேட் பண்ணாமல் விட்டேன். இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம நிறையா ஹிடன் சார்ஜஸ்லேயே நிறைய விட்ருக்குது. இதெல்லாமே தெரியுது. ஸோ அப்போது நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் இருக்கிற இந்த கடன் வாங்கிறது, அதை திரும்ப கட்டுறது, இதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். ப்ளஸ் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். பட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சேனல் பார்க்குறவங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கேள்விகள்லாம் கமெண்ட்டாக போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மணி வியூ லோன் பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கையில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா கடன் வாங்கிறது பிரச்சனை இல்லை. அதை திரும்ப கட்டுறது கரெக்டாக நம்ம கட்டிட்டோம் அப்படின்னம்னா பிரச்சனை கிடையாது. பட் அதை திரும்ப கட்டுறதில் நம்ம டிலே பண்ணுறப்போ ஸோ பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதை எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் லோன் எப்போ வாங்கினேன், அதை எப்போ கட்டி முடித்தேன், எவ்வளோ இது பே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. மணிவியில் நான் லோன் வாங்கியிருந்தேன். ஸோ எப்போன்னா நவம்பர் 9th நவம்பர் 2022. ஓகேங்களா. 1,25,000 லோன் அமௌண்ட். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 23% போட்டிருக்கிறாங்க. பட் அது கம்மியாக தான் இருந்தது ஆக்சுவலாக எனக்கு. 30 மாதம் இஎம்ஐ. ஓகேங்களா. ஸோ வாங்கி ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக 2022 ஏப்ரல், மே, ஜூன், அரௌண்டு ஜூலை அந்த சம்திங்கில் இருந்து தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கடன் வாங்குகிற சுச்சுவேஷன் இதெல்லாம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக அப்பவும் இருந்தது. பட் இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லை. இஎம்ஐ டிலே ஆகிற அளவுக்குலாம் எனக்கு பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ டிலே பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2023 ஒரு 4 தடவை அந்த 2023 ஃபியூ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா டிலே ஆகி தான் கட்டியிருக்கிறேன். ஸோ அதுக்கு பெனால்ட்டிலாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எல்லாமே இஎம்ஐ கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணியிருப்பேன். 2025 சொல்லவே வேண்டியதில்லை. எல்லா நாளுமே பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ தள்ளி தான் கட்டியிருப்பேன் ஆக்சுவலாக. என்ன மேட்ரு அப்படின்னா எனக்கு லோன் டேட் 5/4/25 முடியுது. பட் நான் கட்டி முடித்தது பார்த்திங்கன்னா 30 டிசம்பரில் தான் கட்டியே முடிச்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருந்தங்காட்டி அந்த லோன் அமௌண்ட் கட்ட முடியல. மணிவியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு இஎம்ஐ மினிமம் ஒரு இஎம்ஐ கட்டணும். 1000 2000 இருக்குது அப்படின்னா கட்ட முடியாது. மினிமம் ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பெனால்ட்டிலாம் ஆட் ஆகி எனக்கு ஒரு 11,000 சம்திங் அமௌண்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதை கட்டவே முடியாமல் கடைசியில் கட்டியிருப்பேன். இங்கே கேப் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அதாவது ஒரு 3 மாதம் ஆகிற டைமில் பணம் கட்டிட வேண்டியது. ஓகேங்களா. ஏன்னா 3 மாதம் ஆச்சுன்னா லோன் டிஃபால்ட் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே இது வரைக்கும்லாம் கொஞ்சம் கரெக்டாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 மாதம் டிலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 4 மாதம் டிலே. ஸோ இந்த மாதிரி டிலே ஆகிறப்போ ஒரு இஎம்ஐ மட்டும் கட்டி விட்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாதம் டிலே, மறுபடியும் ஒரு 2 மாதம் டிலே. ஸோ இந்த 2 மாதம் 3 மாதம் அந்த டைம் ஆகிறப்போ எப்படியாவது ஒரு இஎம்ஐ ரெடி பண்ணி கட்டி விட்றது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன்.
ஸோ மறுபடியும் 30/9 மறுபடியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து டேட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அவங்க கூப்பிட்றப்போ தெளிவாக சொல்லிடுவேன். மந்த் எண்டில் தான் பேமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அந்த மந்த் எண்டில் தான் நான் பேமெண்ட்டுமே வந்து பண்ணுவேன். 31, 30 இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா முதல்லலாம் வந்து டைம் வந்து நம்ம ஓகே நெக்ஸ்ட் வீக் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே நம்மளுக்கு எப்படியும் வந்து டிலே ஆகிற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மந்த் எண்டு சொல்லிடுவேன். மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பே பண்ணிடுவேன். முடியல அப்படிங்கிறப்போ மறுபடியும் எகைன் அடுத்த மந்த் எண்டு தான் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து எல்லாமே கட்டி ஃபினிஷ் பண்ணேன். இதை ஃபினிஷ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுக்கு இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா லோன் அமௌண்ட்டு 1,25,000 போட்டிருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ணுவோம். 5,517 × 30 ஓகே, ஒரு 1,50,000 160 வந்து கட்டுற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 45,000 போகுது, 40,000 அந்த ரேஞ்சில் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒரு மனக்கணக்கில் வந்து போடுவோம். பட் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம தனியாக கால்குலேட் பண்ணால் தான் தெரியும். லோன் அமௌண்ட் வந்து 1,25,000 பட் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 1,18,731 தான். இந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ்லேயே பார்த்திங்கன்னா 6,269 நம்மளுக்கு வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்படி போட்டு வச்சா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பண தேவையில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம வந்து வாங்கிடுறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸே ஆகுது. ஆக்சுவலாக இங்கே எனக்கு லோன் அமௌண்ட் 23% போட்டுக்கிறாங்க. பட் இங்கே 14% தான் வந்து வருது ஆக்சுவலாக. ஓகேங்களா? 1,18,731 நம்ம 41,200 வந்து வட்டி மட்டும் கட்டுற மாதிரி வந்து இருக்கும். அப்போது 1,18,000 41,262 அப்படின்னு போட்டோம்னா அந்த பர்சன்டேஜ் வைஸில் நம்ம வந்து பார்க்கணும் எவ்வளோ வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு குட் லோன். ஆக்சுவலாக இஎம்ஐ வந்து பே பண்ணி வாங்குறது வந்து நல்ல லோன். அது நம்ம நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா. பட் என்னோடய சுச்சுவேஷன் என்னாச்சுன்னா அது வந்து எல்லாமே வந்து லாஸ் ஆனங்காட்டி எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள். இல்லை ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ இஎம்ஐ கட்டுறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல லோன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அது மட்டும் கிடையாது, அது நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறதுமே வந்து இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. பட் நான் கட்டியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 1,75,761. ஓகேங்களா? ஏன்னா பெனால்ட்டி வந்து பே பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 57,000 வந்து பே பண்ணியிருக்கிறேன். 1,18,731 லோன் அமௌண்ட்டுக்கு 57,000 வந்து நான் வட்டி மட்டுமே பே பண்ணியிருக்கிறேன். வட்டி அண்டு பெனால்ட்டி. அதில் அந்த பெனால்ட்டி மட்டுமே 15,768. இதை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 3 டியூ. ஓகேங்களா? அப்போது 30 டியூ கட்ட வேண்டிய இடத்துல நான் 33 டியூ கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸலில் போட்டு வைக்கிறது தான் தெரியுது நம்மளோட பணம்லாம் எங்கே போகுது, நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் வந்து தெரியுது. இது நம்ம என்ன பண்ணணும்னா லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து வரும். பட் நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. சோத்துக்கே வழி இல்லைங்கிறப்போ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, வாங்கி தான் ஆகணும். பட் வாங்கினா கரெக்டாக கட்டுற மாதிரி வந்திருக்கணும். கரெக்டாக கட்ட முடியல அப்படின்னா நம்ம லோனே வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படினாலும் நம்ம எங்கே லோன் வாங்கினாலும் சரி அதை திரும்ப கட்டி தான் ஆகணும், திரும்ப கட்ட தான் வந்து போகிறோம். ஓகேங்களா? பட்டு நல்லவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கெட்டவன் பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்போது நம்ம இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு லோன் கட்ட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கையில் லோன் வந்து எடுக்கவே கூடாது. அப்படி தான் நான் வந்து லோன் வந்து எடுக்காமல் வந்து விட்டேன். இப்போ வந்து லோன் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன். பட் லோன் வந்து எடுக்கிறதில்ல. இன்னொரு விஷயம் அவங்க கொடுக்குறதுமே வந்து இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா 1,18,731 நான் வந்து கையில் வாங்கியிருக்கிறேன். 57,030 வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். ஓகேங்களா? 3 வருஷம் டைமில் நான் இதை வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 வருஷத்தில் 57,000 அப்படிங்கிறப்போ இது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கிடையாது. பட்டு அது நிறைவேறதுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். பட் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னம்னா ஸோ 57,000 அப்படின்னா இது டிவைடட் பை நம்ம வாங்கின அமௌண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டோம்னா 48%. கிட்டத்தட்ட அவன் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்குறான், 1,18,000. கிட்டத்தட்ட நம்ம வந்து பாதி அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து பே பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து ஃபேக்ட்.
ஸோ இங்கே வந்து லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கம்மியாக இருந்தங்காட்டி இதே லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16%, 20% வந்து வருது. வட்டியோட எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணால் 20% வருது. இது 36% இந்த மாதிரிலாம் லோனில் வந்து இருந்தது அப்படின்னா இது வந்து ரொம்பவே அதிகமாக வந்து போயிருந்துருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி, அதுக்கப்புறம் அவன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற டார்ச்சர், ஸோ இதெல்லாமே வந்து பெரிய டாஸ்க்கு. இந்த லாஸை விட அவனுங்க பண்ண டார்ச்சரில் வந்து பெரிய லாஸே வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் பேசினோம்னா அது ஒரு தனி வீடியோவே வந்து பேசலாம். அது நான் வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இஎம்ஐ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 லோனுக்கு இஎம்ஐ வந்து போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் வந்து இருக்குது. அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரச்சனைகள் இருக்கையில் லோனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதிகம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மெத்தடு அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுற இது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கில் வந்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளவு நம்மளுடைய பணம் வந்து விரயமாகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னா, மனைவிங்கிறவங்க ஒரு அக்ரிகேட்டர். அவன் வந்து ஆதித்யா பிர்லா கிட்ட தான் வந்து பணம் வாங்கி நம்மளுக்கு வந்து எல்லாமே டிஸ்பர்ஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணுறான். ஓகேங்களா? இந்த லோனை நான் வந்து எதிலேருந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா மேபி சிபில் இல்லை, பைசா பஜார்லேருந்து அப்ளை பண்ணேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைசா பஜார் ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிருப்பான், மனைவி ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிருப்பான், ஆதித்யா பிர்லா வந்து ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிருப்பான். இதை விட அதிகமாக சம்பாதிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க்கு. ஸோ இந்த லோன் இஎம்ஐ வந்து நம்ம கட்டாமல் வந்து விட்றதுக்கு செக் பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து 5 தடவை செக்கு கிளியரிங் போடுவானுங்க. 5 தடவையுமே 500 வந்து போகும். ப்ளஸ் ஜிஎஸ்டி 590 கணக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இஎம்ஐ பாதிக்கு மேலேயே போய்டும். ஓகேங்களா? ஸோ அந்த கணக்கு இதில் வரவே இல்லை. இந்த இதில் வந்து இந்த கணக்கில் வந்து வரவே இல்லை. ஏன் அதை வந்து நான் எடுக்கலை அப்படின்னா அதை நான் 0 பேலன்ஸில் வச்சுருக்கிறேன். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் தூக்கி அதில் எந்த பணம் போட்டாலும் அவன் பெனால்ட்டி சார்ஜஸ்க்கு வந்து எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். அதனால் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா ஏப்ரல் 1 மேலே தான் அதில் அமௌண்ட்டே போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். மேபி அதுக்குள்ளே இவனுக்கு கணக்கை செட்டில் பண்ணி அது நில்லில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஏன்னா அதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இங்கேருந்து கணக்கு போட்டு பாருங்கள், நான் பெனால்ட்டி போட்டிருக்கிற இதிலேருந்து கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா கடைசியில் ஓகேங்களா போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5 தடவை 3000 போட்டான் அப்படின்னா ஆமாம் அந்த ரேஞ்சில் வந்து வந்துடும். 3000 வந்து மாதம் வந்து செக் பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து போச்சுன்னா அதே கிட்டத்தட்ட எனக்கு 30,000 பக்கமாக வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நில் பண்ணி வச்சுருக்கிறேன். 0ல் தான் இருக்குது. நில் பண்ணி வைக்கலை. நான் என்ன அமௌண்ட்டு போட்டாலும் வந்து செக் பவுன்ஸ் சார்ஜஸ்னு வந்து எடுத்துருவான். ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்சாக்ஷனே பண்ணாமல் இருக்குது. அதை வந்து மறுபடியும் ஏப்ரல் 1 மேலே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஏன்னா மார்ச் 31 அவங்க கணக்கு எல்லாமே முடிப்பாங்க. அதுக்கப்புறம் பணம் போட்டோம்னா போகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது போட்டதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இப்படிலாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு ஒரு இது லேட் பேமெண்ட் வருது அப்படின்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ஸு, இவனுங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவங்களுடைய தொந்தரவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க்கு சார்ஜஸ், இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா டோட்டலாக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து லோன் எடுக்கிற முன்னாடி நிறையா வந்து யோசிச்சுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதை ப்ராப்பராக வந்து கட்டுறதுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த லோன் 30 மாதம் கிட்டத்தட்ட 3 வருஷம் போராட்டத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.